முதலில் வணக்கம். நம் எல்லோருக்கும் இந்த அற்புதமான தியானத்தை வழங்கிய நம் குருஜி திரு பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், மகா அவதார் பாபா அறக்கட்டளை அவர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும், அத்தனை ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் எனக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்துட்ருக்கும் திரு பாலபழனி அப்பன் சார் அவர்களுக்கும், இந்த மகா அவதார் பாபா டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். கடந்த 3 நாட்களாக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்குடன் உங்களை நான் சந்திச்சிட்ருக்கேன். முன்னாள் நாள் ஆன்மீக சாஸ்திரத்தை பற்றியும், நேற்று ஆரோக்கியமே சுயவரம் என்றும், இன்னைக்கு நோ டெத், மரணம் இல்லை என்ற இந்த லாஸ்ட் ஃபைனல் டாப்பிக்கில் இன்னைக்கு நான் உங்களை சில விஷயங்கள் நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம் எல்லோருக்கும் தெரியும், பிறந்த எந்த பிறவிக்குமே மரணம் என்றது உண்டு, தப்பாது. யாருமே சிரஞ்சீவியாக பிறக்கிறது கிடையாது. எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் மடிவு என்றது இருக்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஆனால் அது பிறகு மரணம் என்றதுக்கு பிறகு வேறு ஏதாவது இருக்கா இல்லையா என்றது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இன்று நாம் இந்த மரணத்தை பற்றி என்ற இந்த விஷயத்தின் மேலே கொஞ்சம் விவரமாக நாம் சில விஷயங்கள் பத்ரிஜி சார் என்ன சொல்லியிருக்கார் என்றதை நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். முதலில் மரணம் என்றால் என்ன? மரணத்துக்கு பிறகு ஏதாவது வாழ்க்கை என்றது இன்னும் மேல் லோகத்துக்கு போன பிறகு உண்டா இல்லையா என்றது ஒவ்வொரு அறிவுள்ள ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடைகள். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெளித்தோட்டத்தில் எல்லோருக்குமே இந்த ஞானத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. ஒரு பிறவி எடுத்தோன்னா அது ஏதாவது ஒரு நாள் மடிய வேண்டது தான். அதுக்கு பிறகு என்ன இருக்குன்றது இருக்கா இல்லையான்றதுக்கு யாருக்குமே கவலை இல்லை. நாம் முதலில் பிறக்கும்போது கை குழந்தையாக பிறக்கிறோம். கை குழந்தை, அதற்கு பிறகு மாச குழந்தை, அதற்கு பிறகு ஒரு வருடத்திலேருந்து 10 வயதுக்குள்ள சின்ன பிள்ளைகளாக, அதற்கு பிறகு யூத் என்றது வருது. அதுக்கப்புறமா மிடில் ஏஜ்லேருந்து ஓல்டு ஏஜ். இந்த 4 விதமான ஸ்டேஜஸில் ஒவ்வொரு மனிதனும் இருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் எல்லாருமே 100 ஆண்டுகள் யாரும் வாழ்றது கிடையாது. நாம் பார்த்துருக்கோம். சில குழந்தைகள் தாய் வயிற்றிலேருந்து பிறக்காமலே அபாஷன் ஆயிடுறது. சில குழந்தைகள் பிறந்த சில நாட்களுக்கோ சில மணி நேரத்துக்குள்ளேயோ மரணம் அடைகிறார். சில பேர் சில மாதங்கள், சில பேர் சில வருடங்கள், இந்த மாதிரி மரணம் என்றது சம்பவிக்கிறது. இது ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? இவங்க எல்லாருமே ஏன் பெரிய வயசு வரையிலும் வாழ்றது கிடையாது என்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எந்த வயசில் இருந்தாலும் கூட யாருக்குமே இந்த மரணம் என்றது தப்பான ஒரு விஷயம். ஆனால் சர்வசாதாரணமாக நாம் எல்லாம் நினைப்போம், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் டாக்டர்கிட்ட யாருக்காவது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து டாக்டர் ஐசியூவில் இருக்குது, இன்னைக்கோ நாளைக்கோ தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம மனசில் ஏதாவது ஆசை, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க நல்லபடியாக இருந்தால் போதுமே அப்படின்ட்டு நாம் இன்னும் பெரிய டாக்டர்ஸ் கிட்ட காட்டலாமா, வேண்டாத கடவுள் இருக்காது, என்னென்னமோல நாம் செய்வோம். ஏன்னா இது பொதுவாக மனிதனுக்கு இருக்கிற ஒரு ஆசை. யாருமே நான் இன்னைக்கே இப்போவே நான் சத்து போயிடணுன்ட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க. வர்றது எப்போவாவது அந்த நேரம் என்றது வரும். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு அவ்வளவு அவசரம். ஆனால் இருக்கிற வரையிலுமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு எல்லாத்துக்குமே ஒரு அர்ஜென்ட் படுவாங்க. மரணம் என்றது கண்டிப்பாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சராசரி மனிதனுக்கு வாழ்க்கை முதல்லேருந்து கடைசி வரையிலுமே இந்த மரணம் என்றது இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட இதற்கு பிறகு என்ன இருக்கிறது என்ற விஷயத்தின் மேல் அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. அவங்களோட மனப்போக்கம் எப்படி இருக்கும்னா, அவங்க வாழ்க்கை முறை, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க சிந்திக்கிற ஒரு முறை, அவங்க வாழ்க்கையில் அவங்க வச்சுருக்கிற ஆம்பிஷன்ஸ்கள், இது எல்லாமே ஒரு மனிதனின் பிறப்பிலேருந்து மரணம் வரையிலுமே அது கூடவே வரும். நீ பிறந்ததுலேருந்து
மரணம் அடைகிற வரையிலும் என்னென்ன பண்ணணும்னு நினச்சிருக்கேன், என்ன செய்துட்டு இருக்கேன், வாட் இஸ் யுவர் லைஃப் பர்பஸ்ன்னுது. அதனால் ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ நாம் ஃபைனல் டேஸ் வரதுக்குள்ளே நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சிடணும், இனிமேல் நமக்கு எதுவுமே இல்லை, திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னுட்டு எல்லா விஷயத்துலையுமே அவசரம். இது ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அது ஃபாஸ்ட்டாக பண்ணணும், வீடு கட்டிடணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும், நிறைய சொத்து சேர்க்கணும், ஊர் உலகத்தில் நாம் எல்லாருக்குமே நன்மதி செய்யணும்னு என்னென்னமோ ஒரு ஆசைகளில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எங்கே பார்த்தாலுமே ஒரு கம்பேரிசன், ஒரு சண்டை சச்சரவு, இது எல்லாமே நடக்கிறது. நான் பிறந்து 60 வயசு 70 வயசு ஆச்சு, இனி நாளைக்கு இருப்பேனோ நாளானிக்கு போயிடுவேனோ யாருக்கு தெரியாது. அதுக்குள்ளே இருக்கிற உலகத்திலே இருக்கிற சந்தோஷத்தையெல்லாம் அனுபவிச்சிடணும். எல்லா பொருளும் எனக்கே வேணும், எனக்கு என்கிட்ட இல்லாதது எதுவும் இருக்கக்கூடாது, சாப்பிட்ற பொருள்லேருந்து எல்லாமே எனக்கு வேணும், அதுலேயும் ஒரு அர்ஜென்ட், எல்லாத்துலேயுமே அர்ஜென்ட். அதனால் மனிதன் என்றவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் மரணத்துக்கு முன்பு சந்தோஷமாக இருக்கணும்ன்றது நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை சத்தியம் என்றது என்னன்றது புரிய மாட்டேன்றது. பெற்றோர்களுக்குமே தெரியாது. பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே குழந்தைங்களுக்கு சொல்ல முடியறதில்லை. எப்படி தனக்கு தெரிஞ்சாதானே ஒரு நல்ல விஷயம் தன் குழந்தைங்களுக்கு அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கே தெரியாத விஷயங்களை பற்றி அவங்க குழந்தைங்களுக்கு என்ன மரணம் என்றது கண்டிப்பாக எல்லாரும் அடைய வேண்டியது தான். ஆனால் அதுக்கு பிறகு நமக்கு மறுபடியும் பிறப்பு என்றது இருக்குது என்று எத்தனை பேர் நம்புகிறாங்க? நேற்று நான் 3வது நாள் சொன்ன மாதிரி புனர்ஜென்ம சித்தாந்தம் என்றது இருக்குன்றது எத்தனை பேர் நம்புகிறாங்க? சில பேர் நாஸ்திகவாதிகள் ஆஸ்திகவாதிகள் என்னட்டு நம்ம உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. சில மக்கள், நாஸ்திக மக்கள் என்ன நினைப்பாங்க, கடவுள் இல்லை, பிறந்தாச்சு, இனி நாம் மரணம் அடைந்தால் இதற்கு பிறகு நமக்கு வேறு எதுவும் இல்லை, இதுதான் லாஸ்ட் ஜென்மம் என்று அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு ஆன்மாவை பற்றி தெரியாது, ஆன்மாவுக்கு மரணம் இல்லை என்று தெரியாது, ஆன்மா மறுபடியும் பிறக்கும் என்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. சில ஆஸ்திகவாதிகள் கண்டிப்பாக நம்புவாங்க, இந்த ஆன்மா என்றது இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் கூட மறுபடியும் இன்னொரு உடலுக்குள் கண்டிப்பாக வரும். இது ஒரு ஜென்மத்திலே மட்டும் போகாது, எத்தனையோ ஜென்மங்கள் இந்த மாதிரி நீடிக்கிட்டே இருக்கும்ன்றது சில நாஸ்திகவாதிகள் நம்புவாங்க. சில பேர் நாஸ்திகவாதிகள் நம்ப மாட்டாங்க. சில ஆஸ்திகவாதிகள் தான் மறுபடியும் பிறப்பு என்றது இருக்கு, இந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை என்று நினைப்பாங்க. முதல்ல இந்த உலகத்தில் யாருமே இந்த விஷயத்தை பற்றி நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. உலகத்தில் இருக்கிற 99% ஆஃப் மக்கள் ரகரகமான எத்தனையோ மதங்கள் என்றது நம்ம உலகத்தில் இருக்குது. இருந்தாலும் சரி அவங்கவுங்க வாழ்க்கையில் இப்படி போன்ற ஒரு தர்மத்துக்கு ஏற்பட்ட செயல்களை நமக்கு நடக்கிறது. ஒரு உயிரென்றது பிரிந்தால் மறுபடியும் அந்த ஆன்மான்றது இன்னொரு தாய் வயிற்றுக்குள் சென்று இன்னொரு ஜென்மம் எடுத்துக்கிறது என்றது சில பேர் நம்புவாங்க. சில பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்மாவென்றது கிடையாது, உயிர் கிடையாது, மறுபிறப்பு கிடையாது என்று தட்டி போட்டுடுவாங்க. இது எல்லாமே உலகத்தில் இருக்கிற ஒரு ரீதி தான். ஒவ்வொரு மனுஷனும் அனுபவபூர்வமாக இது சில பேர் சில அவங்களுக்கு என்ன சொல்லலாம், தேர்ட் ஐ கனெக்ஷனில் அவங்க தன்னுடைய முன் ஜென்மங்களை பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்க நம்புவாங்க, நான் முன் ஜென்மத்தில் இப்படி இருந்தாலும் அடைந்தாலும் மறுபடியும் இங்கே பிறந்திருக்கேன்னா அங்கே மறுபிறப்புன்றது இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால சில பேர் அவங்களுடைய இந்த அனுபவங்களை புக்கிலே கூட எழுதியிருக்காங்க. ஜென்மங்கள் இருக்குது, முன் ஜென்மத்தில் நான் இது மாதிரி பிறந்தேன், இப்போ இந்த ஜென்மத்தில் இப்போ இந்த விஷயங்கள் நான் எனக்கு புரிய வர்றது அப்படின்னுட்டுன்னு கடந்த ஜென்மங்கள விஷயங்களை பற்றி சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே, ஒரு மகாவீராகட்டும், புத்தர், இயேசு கிறிஸ்து, முகம்மது, குருநானக், ஜொராஸ்டர், இவங்க எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ முன்கூட்டி ஜென்மங்களை பற்றி அவங்க இந்த தியானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு சொந்த அவங்க யோக பயிற்சினால, தியான பயிற்சினால அவங்க இந்த விஷயங்களை எல்லாமே தான் என்றது இந்த ஒரு உடல் மட்டும் கிடையாது, இந்த ஆன்மா எத்தனையோ பிறப்புகள் எடுத்திருக்கு, இது விட்ட பிறகு இன்னொரு ஜென்மத்தில் இன்னொரு ஆன்மாவாக நான் பிறப்பேன் என்று அவங்க எல்லாமே நம்பியிருக்காங்க.
நமக்கு எத்தனையோ விஷயங்களில் அவங்க அதை சொல்லி நமக்கு தெரிய வச்சிருக்காங்க. இது நம்ம இந்த அன்றாட புது இப்போ என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட் செஞ்சுரி, இது எல்லாமே டெக்னாலஜி தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாமே கடந்த ஜென்மத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்தது, பிறந்தது நாட்கள்லேருந்து சில பேர் சொல்வது கூட உண்டு. ஆனால் சில பேர் அதுக்கு மிஞ்சி இன்னும் கிரகாந்தர வாசிகள் கூட இருக்காங்க. இன்னும் மேலே நமக்கு தெரிஞ்சு நம்ம பூலோகத்தின் மேலே எத்தனையோ லோகங்கள் இருக்குது. அன்றைக்கி நாம் நினச்சோம் இல்லையா, ஏலியன்ஸ் என்றவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது கூட அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. சில பேர் தான் இறந்த பிறகு என்ன நடந்ததுன்ற அவருடைய இறைப்புக்கு பின்னால் இருக்கிற அனுபவங்களை கூட கூடியிருக்காங்க சில பேர். டாக்டர் இயான் ஸ்டீவன்சன் என்றவர், அவர் 20 கேசஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் என்னன்னா மறுபிறப்பு என்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தில் எத்தனையோ சின்ன குழந்தைங்களோட அனுபவங்களை பரிசோதித்து மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை என்றது இருக்குது, கடந்த ஜென்மங்களும் உண்டு, இந்த கர்ம சித்தாந்தம் இருக்குன்றது அவங்க ஆணித்தனமாக அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. அவங்களோட அத்துடன் டாக்டர் எலிசபெத் க்ளூபர்டான், டாக்டர் ரேமாண்ட் மூடி என்ற மற்றவங்க கூட இந்த மரண சமயத்தில் அவங்களுக்கு எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸஸ் என்றது நடந்திருக்கு. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவாங்க. நான் மரணத்தின் படிவரையிலும் போயிட்டு வந்தேன்னு கூட சில பேர் சொல்வது நாம் கேள்விப்பட்டிருக்கோம் என்ற இந்த விஷயத்தின் மேலே கூட நிறைய பரிசோதனைகள் எல்லாமே நிறைய மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் லாஸ்ட் நிமிஷத்தில் மரணம் அடைகிற லாஸ்ட் நிமிஷத்தில் ஆப்ரேஷன் டேபிளில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க இருப்பாங்களா, உயிர் விட்டுடுவாங்களான்ற சமயத்தில் கூட அவங்க அந்த வெளிச்சத்தில் அந்த சிறு வெளிச்சத்தில் அவங்க ஆன்மா வெளியில் வருவதும், அங்கே இருக்கிற டாக்டர்ஸு நர்சஸு பேசிக்கிற பேச்சு கூட அவங்களால கேட்டு அவங்க சொல்ல முடிஞ்சதுன்னுட்டு சில அனுபவங்களிலே சொல்லியிருக்காங்க. அவங்க அப்போ அந்த சமயத்தில் அவங்க டாக்டர்ஸ் பேசுகிற சத்தியத்து அதெல்லாமே அந்த சிஸ்டர்ஸு டாக்டர்ஸ் பேசுகிறது இந்த ஆன்மா வெளியில் வந்து சொல்லும்போது அவங்க எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பேஷண்ட் என்னமோ டேபிள் மேலே தான் இருக்கான், இன்னும் உயிர் பிரியலை, லாஸ்ட் நிமிஷத்தில் உயிர் திண்டாடி இருக்கு, அதற்குள்ளே அந்த ஆன்மான்றது வெளியில் வந்து இவங்க லாஸ்ட் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற நேரத்தில் சிஸ்டர்ஸு டாக்டர்ஸு பேசிக்கிற அந்த பேச்சில் விஷயங்கள் கூட இந்த ஆன்மான்றது வெளியில் சொல்லும்போது உண்மையிலே ஆன்மா என்றது இருக்குது. இந்த உயிர் இந்த உடல்லிருந்து பிரிந்தாலும் கூட மறுபடியும் பிறவி எடுக்கும், அந்த ஆன்மா வேறு எங்கேயுமோ போகும், எப்போதுமே இந்த உடலுக்கு தான் மரணம் இருக்கு தவிர உயிரான ஆன்மாவுக்கு கிடையாது என்று அவங்க புரிஞ்சிருக்காங்க. அப்பவும் நினச்சிருக்காங்க மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை உண்டு, மரணாந்தர ஜீவிதம் என்று கண்டிப்பாக ஒன்று இருக்குன்னுட்டு அவங்க அதனை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மீடியம் ஷிப்புன்னுட்டுன்னு. மீடியம் ஷிப்புன்றது ஒன்று இருக்குது. ஷிப்புன்னா படகை கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்மளோட பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னுட்டு அவங்களுடைய ஃபேஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னமோ மாறிடும், நமக்கு புரியாத மொழியில் அவங்க என்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. நல்லபடியாக நம்ம கூட பேசிட்டு தான் இருப்பாங்க, திடீர்னுட்டு அவங்களுக்கே தெரியாமல் வேறு ஏதோ லாங்குவேஜில் அவங்க சொல்லும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. என்னது இது, இவ்வளோ நேரம் நல்லா இருந்து இப்போ என்னமோ தத்துவித்துன்னு வளர்றானேன்ட்டு நாம் நினைப்போம். கிடையாது. அந்த நேரத்தில் அந்த மனிதனின் உடலுக்குள்ளே யாரோ ஒரு ஆன்மா வந்து அதில் மீடியம் ஷிப்பாக அதுக்குள்ளே சேருகிறது. அப்போ அவங்க வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஏதோ மதங்களை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அவங்க அந்த நாட்டு மொழியில் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் மீடியம் ஷிப் என்று சொல்லுவாங்க. இது நாம் என்ன நினைப்போம், எனக்கு என்னமோ பேய் பிடிச்சது, என்னென்னமோ வளர்றான், இவன் இவ்வளோ நேரம் நல்லா இருந்தான், திடீர்னுட்டு என்னென்னவோ பேசுகிறான் அப்படின்னுட்டு நாம் நினைப்போம். ஆனால் சில சயின்டிஸ்ட் எல்லாமே அப்படி போன்றவங்களை பரிசோதித்து மரணம் அடைந்த பிறகு ஆன்மாக்கள் மறுபடியும் தன்னுடைய தீராத கோரிக்கைகள் ஏதாவது இருந்ததுன்னா இப்படி போன்ற சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலமாக தன்னுடைய கோரிக்கைகளை தீர்த்து கொள்வது சகஜம் என்று கூறியிருக்காங்க.
அதுக்காக மற்ற உடல்களுக்குள்ள பிரவேசித்து அப்படி இருக்கிறது என்று. இதே விதமாக நிறைய பேர் தன்னுடைய தூக்க நிலையில இருக்கும்போது நிறைய கனவுகள் வருது. நமக்கு தூங்கும்போது நம்ம எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி, வேறு ஏதேதோ லோகங்கள் பார்த்த மாதிரி நமக்கு டெய்லி கனவுகள் என்றது வருது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சகஜம். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திருச்சா நமக்கு ஒரு கனவு கூட ஞாபகம் இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம பாடி மட்டும் ஒவ்வொரு நைட்டும் நம்ம பாடியிலேருந்து நம்ம ஆன்மா ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணிட்டு மேலே லோகங்கள் எல்லாமே பார்த்து தனக்கு எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு வந்து மறுபடியும் அந்த ஆன்மா வந்து நம் உடலுக்குள்ளே சேருகிறது. எவ்ரி நைட் ஃபார் எவ்ரி பர்சன் தன்னுடைய ஆன்மா வெளியில் வருகிறது. அது நமக்கு ஆஸ்ட்ரல் ட்ராவல் என்று தெரியாது, அது கனவு என்று நாம் நினைக்கிறோம். அந்த கனவு லோகத்துக்கு போகிறது தான் நம்மளுடைய ஆன்மா என்று நாம் புரிந்து கொள்ளணும். இது நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்ம தூக்கத்திலே பார்க்கறதுக்கு கனவு என்று சொல்கிறோம். தியானத்திலே நாம் இருக்கும்போது நாம் உட்கார்ந்தே இருப்போம், தியானம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஆன்மா வெளியில் வந்து வேறு வேறு லோகத்துக்கெல்லாம் போய் பாட்டுக்கு வர்றது தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் என்று நாம் சொல்லுகிறோம். தியானத்திலே நமக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவல் நினைக்கிறோம். தூக்கத்தில் வந்ததுன்னா கனவுகள் என்று நாம் நினைக்கிறோம். கௌதம புத்தர் கூட சொல்லியிருக்காரு, ஜனன மரண பரம்பரை என்று கண்டிப்பாக ஒன்று இருக்கு. அதன் போலவே ஸ்ரீகிருஷ்ணரும் கீதையிலே இன்னொரு ப்ராவர்பு சொல்லியிருக்கார், ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யு துவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபஹ்ருயார்தே நத்வம் சோசித்து மர்ஷகி. அப்படி என்றால் பிறந்தவன் நீ எப்போவாவது யார் வீட்லேயாவது ஒரு டெத்து நடந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் அந்த வீட்டில் அவங்களுக்கு கண்டலன்ஸை சொல்ல போனீங்கன்னா அவங்க தெலுங்கு பிளேபேக் சிங்கர் திரு கண்டசாலா அவர்களின் பகவத்கீதை கேசட் போட்டுட்டு அங்கே எல்லாருமே அந்த டெட் பாடி கிட்ட அந்த கேசட்டு போய்கிட்டே இருக்கும். அதில் கீதை வந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்ன வருதுன்னா பிறந்தவன் இறக்கிறதுக்கு என்றது தப்பாது. அது போலவே மறுபடியும் பிறப்பான், மறுபடியும் மரணம் என்றது இருக்கு. இதுதான் அந்த யோக ஞான சாராம்சம். அதனால எப்போதுமே பிறப்புக்கும் இது பண்ணக்கூடாது, மரணத்துக்கும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம், மறுபடியும் நம்ம எங்கேயோ பிறக்க போகிறோம். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு நமக்கு கிழிஞ்சிடுச்சுன்னா புது ட்ரெஸ் எப்படி போட்டுக்க போகிறோமோ, இந்த பூப்பிரபஞ்சத்தில் நாம் வந்த இந்த ஆக்டிங் பிளே முடிஞ்சதுமே மறுபடியும் இன்னொரு ஆக்டிங் பண்ணுறதுக்கு நாம் போவோம் என்று அங்கே இந்த உலகமே ஒரு நாடக மேடை தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் நாம் எல்லோருமே நம்ம கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்காக தான் பிறப்பு என்றது எடுத்து நாம் இங்கே வந்திருக்கோம் என்றது நாம் எல்லோருமே புரிஞ்சுக்கணும். நம்ம கேரக்டர் அந்த சீனில் முடிஞ்சதுன்னா நாம் வெளியில் போக வேண்டியது தான். அதே போலவே கௌதம புத்தர் ஜனன மரண பரம்பரை என்று சொல்லியிருக்காங்க. ஜனன மரண பரம்பரை என்ற புத்தர் கூட தன்னுடைய தன் ஜென்மமான கர்ம பரம்பரைகளை அவர் தன்னுடைய 3வது கண் மூலமாக தான் கௌதமர் என்றது அவருக்கு கிடைச்ச ஒரு விருது. அவர் பெயர் சித்தார்த்தர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த ஞானத்தை பிறந்த பிறகு அவர் புத்தர் என்று கிடைச்சது கூட அவருடைய பட்டம் தான். அவர் பெயர் புத்தர் இல்லை, அவர் பெயர் சித்தார்த்தர் தான். கௌதமன் புத்தன் என்றது அவருக்கு வந்த பட்டங்கள். அவர் தன்னுடைய கடந்த வாழ்க்கைகள் எல்லாமே அவர் இந்த தியானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். அதன் போலவே மகாவதார் மகாவீரர், ஜெயின் மகாவீரர் ஆகட்டும், யோக பரம்பரையிலேருந்து வந்த மாஸ்டர்ஸ் ஆகட்டும், எத்தனை பேர் இதன் போலவே தன்னுடைய ஜென்ம பரம்பரைகளை அவங்க தியானத்தின் மூலமாக யோக சாதனையின் மூலமாக தெரிந்து கொண்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாங்க, இதுக்கு முன்பு என்னுடைய பழைய ஜென்மத்திலே நான் ஒரு எலிஜா என்ற ஒரு பெண்ணாக பிறந்தேன் என்று ஜீசஸ் பைபிளே சொல்லியிருக்காரு. அதுபோலவே இந்த மனித பௌதீக சரீரம் என்றது உடல் மட்டும் கிடையாது. இது ஒரு டெம்பரரி தான். எப்போதுமே எந்த நிமிஷத்தில் உயிர் பிடியுமோ நமக்கு தெரியாது என்று அவங்க சொல்லியிருக்காரு. இது போலவே நம்மளுடைய ஆன்மா ரகரகமான எத்தனையோ ஒரு ஆணு பெண்ணு, ஒரு கூணு குருடி, வெள்ளை சிவப்பு குட்டம் நீளம், இந்த மாதிரி எந்த உருவமாவது நம்மளால் எடுப்போம் நாம். அதனால் நம்ம எல்லோருமே ஒரு பரிபூர்ண ஒரு ஆன்ம ஞானத்துடன்
இந்த உடல் பிரிந்தாலும் கூட மறுபடியும் நமக்கு பிறப்பிருக்கு. இது மட்டுமே மரணம் என்றது இத்தோட முடியறது கிடையாது என்று நாம தெரிஞ்சுக்கணும். சில பேர் தங்களுடைய ஆன்ம அனுபவங்களிலே, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் கடந்த ஜென்மத்திலே இப்படி இருந்தேன், அவர்களுக்கு மகனாக பிறந்தேன், இவர்களுக்கு தந்தையாக இருந்தேன், எத்தனையோ விஷயங்களே சொல்வது நம்ம நிறைய புத்தகங்களில் பார்த்துருக்கோம், எத்தனையோ சினிமாக்களில் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். இது எல்லாமே கண்டிப்பாக சகஜமாக நடக்கிற ஒரு செயல்தான். ஆனால் அது எல்லாருக்குமே புரிய வராது. தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் என்றது எல்லாருக்கும் நடக்காது. தன்னுடைய கடந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்வதாகட்டும், புரிந்து கொள்வதற்கும் நிறைய தியான பயிற்சி என்றது பண்ண வேண்டியது இருக்கு. தியானம் செய்தால் மட்டும் செய்யாதவர்களுக்கு இந்த கேள்வி, மரணம் என்றால் என்ன என்ற கேள்வி சில பேர் கேட்பாங்க கவுன்சிலிங்கில். அப்போ எத்தனை யுகங்கள் ஆனாலும் கூட தீராத ஒரு கேள்வியாகவே இந்த டெத் என்றது இருக்கு. மரணம் அடைந்த பிறகு இந்த உயிர் எங்கே போகிறது என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் தியானம் செய்தவர்களுக்கு, தியானம் செய்யாதவர்களுக்கு தான் இது கேள்விக்குறி. தியானம் செய்தவர்களுக்கு இந்த விடைக்கு உடனே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கொஷனுக்கு மறுபடியும் நாம் பிறக்க போகிறோம் என்றது நம்ம உடனே இந்த ஆன்சர் நமக்கு தோணிடும். தியானம் செய்யாதவர்களுக்கு இதுதான் லாஸ்ட் ஜென்மம், நாம இறந்துட்டா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க. நீங்கள் தியானம் செய்யும்போது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியில் என்ன சொல்கிறாங்க, இந்த தியானம் இந்த கேள்வி யாருக்காவது கேட்டாங்கன்னா கூட நீங்கள் தியானத்தில் மூழ்கி அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் இதனை பற்றி கேளுங்க என்று சொல்லுவாங்க. நீங்கள் வேறு யாரோ எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் சொன்னாலும் கூட அதனை நம்பாதீர்கள். எந்த மதத்தையும் நம்ப வேணாம், நம்ம சொந்த அனுபவத்தை தான் மற்றவங்க சொல்லும்போது நீங்கள் நம்புங்கள் என்று நோ டெத் என்ற இந்த புத்தகத்தில் பத்ரிஜி நமக்கு சொல்லியிருக்கார். மரணம் என்றால் என்ன? இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரமாக இந்த ஆன்மா வெளியில வந்துவிடும் என்றதுதான். ஆனால் நம்ம தூக்க நிலையில ஆகட்டும், தியான நிலையிலே ஆகட்டும், இந்த சூக்ஷ்ம சரீரம் என்றது ஸ்தூல சரீரத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வருகிறது. நீங்கள் தியான அவஸ்தையில் இருக்கும்போதும் ஸ்தூல சரீரத்தில் இருக்கும்போதும் கூட மறுபடியும் உங்கள் ஆன்மா என்றது உங்களுடன் வந்து சேருகிறது என்று. ஆனால் மரண சமயத்தில் மட்டும் இந்த சூக்ஷ்ம சரீரம் என்றது இந்த பௌதீக உடலில் மறுபடியும் வராது. நீங்கள் தியானம் பண்ணும்போதும், நீங்கள் நல்லா முழிப்பில் இருக்கும்போதும் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணால் மறுபடியும் உங்கள் ஆன்மா உங்களுக்குள்ளே வந்துவிடும். நீங்கள் டெத் நிலைக்கு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அந்த ஆன்மா உங்களை விட்டு பிரியும் போது மறுபடியும் உங்களை தேடி வராது. இதுதான் லாஸ்ட் உங்களோட இருக்கிறதுன்றது நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு தான் அந்த ஸ்தூல உடத்துக்கும் அந்த சூக்ஷ்ம உடலுக்கும் நடுவில் ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அதுதான் சில்வர் கார்டு என்று சொல்லுவாங்க. அந்த சில்வர் கார்டு அங்கே கட் ஆகிடும். எப்போ இந்த பௌதீக ஃபிசிக்கல் பாடியிலிருந்து இந்த சூக்ஷ்ம சரீரமாக இந்த பாடி ஆன்மா வெளியில் ஏகிறதோ அங்கே அந்த சில்வர் கார்டுன்றது உடைந்து விடுகிறது. அப்போ சூழ சரீரத்திலேருந்து சூக்ஷ்ம சரீரம் என்றது விடுபடுகிறது. அது தானே இப்போ பெலூனுக்கு ஒரு கயிறு கட்டியிருந்தால் நம்ம கையில் பிடிச்சிருந்தா தான் பெலூன் ஆகாயத்தில் பறக்குது. எப்போ நீங்கள் அந்த கயிறு அறுந்து போச்சுன்னா அந்த பெலூன் ஆகாயத்தில் பறந்து போயிடும் இல்லைங்களா? அதன் போலவே இந்த சில்வர் கார்டு என்றது இந்த ரெண்டு உடலுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனாக இருக்கிறது. அந்த கனெக்ஷன் என்றது கட் ஆயிடுச்சுன்னா சூக்ஷ்ம சரீரம் என்றது பிடிபட்டு போய்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளணும். சில பெரிய இங்கிலீஷ் புத்தகத்தில் சில மாஸ்டர்ஸ் எல்லாமே மரணாந்தர ஜீவித அனுபவங்கள் என்று கூட ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. மனிதன் என்றவன் எத்தனையோ ரகமான மரணபூர்வ வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கிறதோ மரணத்துக்கு பிறகும் அத்தனை ரகமான பிறப்புகள் கூட இருக்கு என்று எழுதியிருக்காங்க. கோடானு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல பிறப்பு என்றது அத்தனை பேருக்கும் இருக்கும், இறைப்பு என்றது அத்தனை பேருக்கும் இருக்கும். சகஜம் தானே அது. பிறந்தவன் யாருமே மடையாமல் இருக்க மாட்டான் அல்லவா? முன்பு பின்பு, அவ்வளவுதான். சூக்ஷ்ம சரீரத்திலே நாம் அத்தனை லோகங்களுக்கு ஸ்தூல சரீரத்தில் எங்குமே போக முடியாது. இந்த உடல் இங்கு தான் இருக்கும்.
ஆஸ்ட்ரல் பாடியிலேருந்து இந்த சூக்ஷ்ம சரீரமான இந்த ஆன்மா தான் வெளியில் வருகிறது. அதனால் அத்தனை லோகங்கள் நாம் போயிட்டு வரும் பொழுது எங்கே இருந்தாலும் கூட என்ன விஷயங்களுமே நம்ம தியானத்தில் நாம் ஃபஸ்ட் டே எங்கே உட்கார்ந்து தியானம் செய்தோம் என்றது கூட நம்மளால் தியானத்தில் நீங்கள் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. தியான சாதனையில் நீங்கள் தியான சாஸ்திரத்தில் மற்றும் எத்தனையோ விஷயங்களை ஒரு நம்பிக்கை என்றது இருக்குது. ஒரு சயின்டிஃபிக்காக நீங்கள் யோசித்தீங்கன்னா அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸஸுக்கும் அங்கே இடம் உண்டு. பத்ரிஜி எப்போதும் சொல்லுவாங்க, அதனால தான் எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கேளுங்கள். நீங்கள் நல்லபடியாக வாழணும் என்றால் முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் மரண பிறகு வாழ்க்கை உண்டா என்றதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியலன்னு யாரை கேட்டாலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் இதுதான் எனக்கு லாஸ்ட் ஜென்மமா இல்லை மறுபடியும் ஜென்மம் இருக்கா என்றதை நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். அப்படி இருந்தால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும் என்றது நமக்கு தெரிய வருது. இதனால் தியானம் பண்ணும்போது நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் வந்தாலும் கூட நாம் அதனை புரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நாம் சரிப்படுத்திக்கணும் என்றது கூட நமக்கு இருக்கிறது. இந்த பிறவி இந்த வாழ்க்கை முடிஞ்சிருதுன்னா எங்கே யாரை எப்படி நாம் பிறப்போமோ தெரியாது. இருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக இருக்கணும் என்று இங்கே ஸ்வானுபவம், ஒரு சுய அனுபவம். ஸ்வானுபவம் என்றால் சுய அனுபவம். இப்போ நாம் யாரையுமே ஒரு நம்பிக்கை வைத்துடன் இருங்க, கண்டிப்பாக இருக்குன்னு யாருக்கும் நம்ம சொல்ல தேவையில்லை. அதனால்தான் எலிசபெத் கியூபெர்ஸ்டன் என்றவங்க, டாக்டர் ரேமாண்ட் மூடி இவங்க எல்லாமே என்ன அவங்களுடைய சொந்த அனுபவங்களை சில புத்தகங்களில் எழுதியிருக்காங்க. அப்போ அந்த புத்தகங்களை படிக்கும்போதாவது உங்களுக்கு கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் அலைஞ்சோமே என்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே, இவங்கெல்லாம் இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்களே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதனால் இந்த பரம சத்தியம் எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா, எப்போதுமே நாம் ஒரு ஜீவியாக பிறந்தோம்னா நமக்கு இறைப்பு என்றதற்கு மறுபடியும் பிறப்பு என்றது இருக்குது என்றது நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும். அதனால் மரணம் என்றது இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ளணும். சுபாசுப பரித்தியாகி என்று ஏன் சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் கீதையில் எப்போதுமே நீ எந்த விஷயத்துமே ஆற அமர விசாரித்து தெரிந்து கொள் அர்ஜுனா என்று ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு போதித்தார். இது எல்லாமே நீயும் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து தான் வந்திருக்க, அது உன்னால் பார்த்துக்க முடியல. உன்னுடன் தான் நானும் எல்லா ஜென்மத்திலும் பிறந்திருக்கேன், ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனரிடம் கூறியிருக்கார். அதன் போல நாம் எல்லோருமே நம்ம தியானம் செய்யும் போது கண்களை மூடிக்கொண்டு நம்ம நாடி மண்டலத்தை சுத்திப்படுத்திக்கலாம். நாம் சூக்ஷ்ம சரீரத்தை வெளியில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஆஸ்ட்ரல் ட்ராவலை நாம் பார்த்திக்கலாம். எத்தனையோ லோகங்களுக்கு சென்று வந்து என்னென்ன எங்கே பார்த்தோம் என்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இது நம்மளுடைய ஜென்ம பரம்பரை பற்றியும் நாம் புரிந்து கொள்ளலாம். சம்சாரத்தில் இல்லற வாழ்க்கையிலே ஆனந்தமாக நம்ம குழந்தை குட்டிகளோட ஃபேமிலியில் இருக்கும் பொழுதும் கூட நாம் வேறு எந்த விஷயத்துக்குமே நாம் வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை ஆனந்தங்களையும் சந்தோஷங்களையும் நாம் எப்போதுமே அனுபவிச்சுட்டு ஆனந்தமான வாழ்க்கையை நாம் வாழலாம். இந்த பிறப்புன்றது இல்லாட்டிக்கும் நம்ம மறுபிறப்பிலையும் என்னென்ன நடக்கிறதோ சந்திக்கலாம். அதனால் யாருமே மரணத்துக்கு பயப்பட தேவை கிடையாது. இந்த மரணம் என்றது சகஜம்தான் என்று பத்ரிஜி கூறியிருக்காங்க. இந்த புக்கில் அவர் நோ டெத் என்ற இந்த புத்தகத்தில் அவர் இந்த விஷயத்தில் ஆணித்தனமாக அவர் எழுதியிருக்காரு. மரணம் கூட மதுரம் என்று சொல்லியிருக்காரு. அவர் மறைந்த பிறகு அந்த புக்குன்றது ரிலீஸ் ஆச்சு. 2023 அந்த புக்கு ரிலீஸ் ஆச்சு, மரணம் மதுரம் என்று. அதில் அவர் சொல்லியிருக்காரு, நமக்கு இப்போ எப்படி ஒரு கரையை தாண்டி அக்கறைக்கு செல்லணும் என்றால் அக்கறை சேர்ந்தால் தான் அந்த படுகையில் தண்ணியை அந்த நதியை தாண்டி போனால் என்ன இருக்குன்ற மாதிரி இந்த உடலை விட்டு நாம் இன்னொரு உடலுக்கு போகும்போது அங்கே என்னென்ன இருக்குது, அந்தந்த லோகத்தில் எப்படி என்னட்டு எல்லாமே நமக்காக மேல் லோகத்தில் இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் காத்துட்ருப்பாங்க நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக.
ஏன்னா இங்கே நம்ம போர்ஷன் முடிஞ்சாச்சு, நாம் அங்கே போகிறோம். அதுக்காக அங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நமக்காக காத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்தோஷமாக அந்த லோகத்தில் நாம் போர்வதற்கு எப்போதுமே ரெடியாக இருக்கணும். எதுக்குமே எப்போதுமே கவலைப்படக்கூடாது, மரணத்துக்கு பயப்படவே கூடாது. சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு எல்லா ஆனந்தங்களுடன் இருந்துட்டு மரணத்துக்கு பயம் இல்லாமல் அதனையும் நாம் ஆனந்தமாக ஸ்வீகரிக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ.